தடை செய்வது, தீர்வு காண்பது. இந்த 3 தான் இந்த ப்ரொடெக்ஷன் ப்ராஹிபிஷன் ரெட்ரஸல் ஆக்ட் 2013. இந்த ஆக்ட் எப்படி வந்தது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதாவது ஒரு வன்முறை ஒரு பெண் பக்கத்துலேயே வந்து பொம்பளை பிள்ளைங்க சைன்லேயும் பண்ணிக்கிறோம். சொல்கிற அப்படியே ரொம்ப பிள்ளைங்களுக்கு ஃபாலோ பண்ணுற வரைக்கும் பண்ணிக்கிறோம். நீங்கள் ஸ்டாஃப் மட்டும் சொல்லுங்கள். அவங்க பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்கள்லாம் நீங்கள் சொல்லுங்க பாட்டு சொல்லி வரணும். ராஜஸ்தான்ல ஒரு 1வது படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு வயசு குழந்தை இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு சைல்டு மேரேஜ் நடக்க இருந்ததை பன்வாரி தேவி அப்படின்ற ஒரு பெண் வந்து தடை செய்யறதுனால கேங் ரேப் பண்ணப்பட்டாங்க. அந்த பெண்ணை வந்து அப்படி வந்து அவங்க பண்ணப்பட்டு அது ஒரு வழக்கு நடந்துச்சு. அதன் வழக்கின் விளைவாக தான் இந்த சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பணியிடத்துல பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்கணும். ஏன்னா வெளியே வந்து நம்ம எல்லாருமே வந்து வேலை பார்க்கறதுக்கு, சம்பாதிக்கிறது, சாப்பிட்றதுக்கு எல்லாருமே வந்து விமன் எல்லா துறைகளிலுமே முன்னேறிட்டு வரப்ப பெண்களுக்கு பணியிடத்திலேயே பாதுகாப்பு இல்லைன்னா எப்படி அப்படின்றதுனாலதான் 2013 அந்த பன்வாரி தேவிக்கு நடந்த அந்த இன்சிடென்ட் பேஸ் பண்ணி 2003 வந்து எப்படிலாம் வந்துட்டு இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னா என்ன அப்படின்றத பத்தி சொல்றாங்க. அதாவது பாலியல் தொந்தரவுகள்லாம் என்ன அப்படின்னு தெரியாமலே நம்ம வந்து பாலியல் தொந்தரவுக்கு ஆளாகிறோம் அப்படின்றதுனால இதுல சில டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து தொடுதல் மூலமா பாலியல் தொந்தரவு பண்றதை நம்ம வந்து நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி வந்து ஆபாச படங்களை காட்டுறது, ஆபாசமா பேசுறது, அவங்க உடலை வச்சு ஆபாசமா சித்தரிக்கிறது, ஆபாசமா மெசேஜ் அனுப்புறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இது எல்லாமே வந்து லைக் வந்து பாலியல் தொந்தரவு அப்படின்றது கீழே வந்து கொண்டு வந்திருக்காங்க. சரி, ஓகே, இது வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு மட்டும்தான் இது பொருந்துமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அப்படி கிடையாது. இது கவர்மெண்ட் செக்டார்ஸ், பிரைவேட் செக்டார்ஸ், அதுக்கப்புறம் கூட்டுறவு சங்கங்களா இருக்கட்டும், வீட்டு வேலை பார்க்குறவங்க, ஏன் ஸ்போர்ட்ஸ் கேம்ப் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே இன்ஸ்டிடியூஷன்ஸில் அங்கே நடந்ததாக இருக்கட்டும், நர்சிங் ஹோம்ஸு, ஆர்கனைசேஷன்ஸு, வெதர் ரெஜிஸ்டர் அண்ட் நாட் ரெஜிஸ்டர், பதிவு செஞ்சாலும் சரி பதிவு செய்யலாலும் சரி, ஒரு 10 நபருக்கு மேலே வந்து ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்கனாலோ இல்லை வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கூட்டாக ஒரு விஷயத்தில் சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷனாக ஒர்க் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து பெண்களை வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள ஆளாக்கும் போது இந்த சட்டத்துக்கு கீழே அவங்க வந்து பாதுகாப்பு வந்து பெறுவாங்க. சரி, ஓகே, எப்படி இது வந்து நடக்குது, எப்படி இது கம்ப்ளைண்ட் பண்றது அப்படின்னா 10 பேருக்கு மேல வேலை பார்க்குற இடத்துல வந்துட்டு வந்து ஒரு குழு வந்து ஒன்று வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இன்டர்னல் கமிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அது பேரு உள்ளக குழு அப்படின்பாங்க. இந்த மாதிரி 10 பேருக்கு மேல ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க அப்படின்னாலே அந்த இடத்துல வந்து இன்டர்னல் கமிட்டி வந்து இருக்கணும். அந்த இன்டர்னல் கமிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு 4 மெம்பர்ஸ், மினிமமா 4 மெம்பர்ஸ் ஆச்சு இருக்கணும் அப்படின்றாங்க. அதுல வந்து ஒரு தலைவர் வந்து இருக்கணும். அந்த துறையில மூத்த பெண் அதிகாரி தான் அதை வந்து தலைவரா வந்து இருப்பாங்க. மீது 2 பேர் வந்து என்னவா இருப்பாங்கன்னா சமூக பணிகளில் ஈடுபடக்கூடிய 2 பெண்கள் வந்து 2 நபர்கள் வந்து நிறைவா இருப்பாங்க. இன்னொருத்தர் வந்து சட்டப்பணி இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபடக்கூடிய இருப்பாங்க. மினிமம் 4 மெம்பர்ஸ் வந்து இருக்கணும். அதுல என்ன சொல்றாங்க, முக்கியமா 50% வந்து பெண்களா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு குழு வந்து எல்லா ஒரு 10 பேருக்கு மேல வேலை பார்க்குற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷனா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், என்னவா இருக்கட்டும், அங்க வந்து இருக்கணும் அப்படின்றத கண்டிப்பா அந்த இடத்துல சொல்லுவாங்க. சரி, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு இன்சிடென்ட் நடக்குது. ஒருத்தவங்க வந்து இன்னொரு பொண்ணுக்கு வந்து ஒரு ஆஃபீஸ்ல வந்து மெசேஜ் அனுப்புறாங்க, ஆபாசமா ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. லைக் வீட்டு வேலை பார்க்குற இடத்துல முதலாளி வந்து அந்த பெண்ணுகிட்ட தப்பா நடந்துட்டு பாக்குறாங்க அப்படின்ற பட்சத்துல இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கமிட்டி கிட்ட போய் கம்ப்ளைண்ட் வந்து பண்ணுவாங்க. இந்த கமிட்டிட்ட எவ்வளவு நாளுக்குள்ள கம்ப்ளைண்ட் பண்ணா 3 மாசத்துக்குள்ள வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இந்த கமிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 90 நாட்களுக்குள்ள அந்த விசாரணையை வந்து முடிவு செய்யணும். அதாவது விசாரிக்கணும், அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சா, என்ன எவிடன்ஸ் இருக்கு, என்ன இருக்குன்னு சொல்லிட்டு விசாரிக்கணும். விசாரிச்சு அவங்க ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணி வச்சிருப்பாங்க, ரிப்போர்ட் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அது 10 நாளுக்குள்ள அவங்களுக்கு மேலதிகாரி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட வந்து கொண்டு போகணும். இந்த குழு வந்து கலெக்டருடைய டைரக்ட் கண்ட்ரோல்ல வந்து இருப்பாங்க. ஓகேங்களா, டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருடைய டைரக்ட் கண்ட்ரோல்ல இருப்பாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழுக்கிட்ட எடுத்துக்குவாங்க. அவங்க மேலதிகாரி என்ன பண்ணுவாங்கன்னா நெக்ஸ்ட் 60 டேஸ்ல இதுக்கான ஆக்ஷனை வந்து எடுப்பாங்க. 60 டேஸ்ல இதுக்கான ஆக்ஷன் எடுத்து யார் மேல தப்பு இருக்கு அப்படி பண்ணாருன்னு சொல்லிட்டு நம்ம சர்வீஸ் ரூல்ஸ் வந்து இருக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணாங்கன்னா சர்வீஸ் ரூல்ஸ் படி அவங்களை சஸ்பெண்ட் பண்றதா இல்லை டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்களா இல்லை வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல எந்த மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்குறது சர்வீஸ் ரூல்ஸ் இருக்கும், அதன்படி வந்து பண்ணுவாங்க. இது சீரியஸ் அஃபென்ஸா இருந்துச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் மூலமா எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு பீனல் ரெஜிஸ்ட்ரேஷன், பீனல் இதன்படி உங்களுக்கு தண்டனை கிடைக்கிறதுக்கான வழிவகையும் இந்த ஆக்ட்ல வந்து இருக்கு. ஸோ இது மாதிரி பெண்களுக்கு வந்து இந்த எல்லா துறைகள்லையும் வந்து பாதுகாப்பு. சரி, ஓகே, அப்பனா வந்து நான் வீட்டு வேலை பார்க்குறாங்க, அவங்களுக்கு எப்படி பாதுகாப்பு, அவங்க எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு தான் வந்து லோக்கல் கமிட்டின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி வந்து வச்சிருக்காங்க. அது உள்ளூர் குழு அப்படிம்பாங்க தமிழ்ல அது பேர்.
உள்ளக குழு, உள்ளூர் குழு, இன்டர்னல் கமிட்டி, லோக்கல் கமிட்டி. லோக்கல் கமிட்டியில வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 10 பேருக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க வந்து எங்க கம்ப்ளீட் பண்றது கமிட்டி வந்து கவர்மெண்ட் சைடு அதாவது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தலைமையில வந்து அது இருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் ஆபீசர்ஸ்னுடைய தலைமையில இப்போ வந்து சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல வந்து டிஎஸ்டபிள்யூ மேடம் இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து அந்த மாதிரி ஆபீசர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து இதுல மெம்பர்ஸா இருப்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் ஆபீசர்ஸ் இந்த மாதிரி பர்சன்ஸ் தான் தலைவராகவே வந்து இருப்பாங்க. ஸோ அப்படி வந்து ஒரு 4 பேர் அங்க ஒரு மெம்பர்ஸா இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு இவங்க வந்து விசாரணை புகார் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க விசாரிச்சு அதுக்கான ஆக்ஷன் அவங்க எடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா அப்படி வந்து இப்போ விசிலடிக்கிறது ஆபாசமா மெசேஜ் அனுப்புறது வந்து இந்த ஆக்ட் கீழே வருவதே தெரியாம பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனாலதான் இந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இது அவேரா இருக்கணும். அவேரா இருந்தா சொல்றேன் மென் அண்ட் விமன் 2 பேருக்குமே சேஃப்டி இல்லையா? ஸோ 2 பேருமே வந்து சேஃபா இருக்கலாம். அதுக்காக ஆச்சுன்னா கம்ப்ளைண்ட் ஆனாக்கா அது உடனே ரெக்கவரி ஆகுமா? அது கண்டிப்பா அந்த இப்ப நான் சொன்ன டைம் பீரியட் சொல்லுவாங்க மேடம். அந்த டைம் பீரியட் சொல்லிருக்கீங்க பாத்தீங்களா? அந்த 3 months அந்த ப்ராசஸ் பண்ணி அத அவங்க எல்லாமே இன்வெஸ்டிகேட் பண்ணி ஓகே அது ப்ரூஃப் ஃபார்ம் பண்ணிட்டு அது வந்து உடனே அது வந்து எஸ் மேடம் கண்டிப்பா டைரக்டா வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட கண்ட்ரோல்ல வந்து இருப்பாங்க. அதே மாதிரி வந்து நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து ஸ்டேட்மென்ட் கூட அனுப்ப சொல்லுவாங்க. லைக் இதுல என்ன ஆக்ட்ல என்ன கொடுத்திருப்பாங்கன்னா இந்த லோக்கல் கமிட்டி வந்து இன்டர்னல் கமிட்டி வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷன் 10 பேருக்கு மேல வேலை பார்க்கணும்னா 50,000 50,000 வரைக்கும் ஃபைன் போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இந்த ஆக்ட்ல. இப்பதான் அவேர்னஸ் நிறைய இடத்துல கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்ட் பத்தி பெருசா இதுக்கு முன்னாடி தெரியல. ஏன்னா 2013ல வந்து ஆக்ட் தான். அதனால வந்து இப்பதான் அவேர்னஸ் தெரிய புதுசு 2013ல வந்து ஆக்ட். சின்ன மைனர் இதுக்கு வந்து அந்த நிர்வாகம் வந்து நிர்வாகம் இப்ப அது பாதிக்கப்பட்ட பெண் கேட்டாங்க அவங்களுக்கு கேட்கறாங்க. அந்த இண்டிவிஜுவல் பர்சனுக்கு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வந்து 3 months வரைக்கும் லீவ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணலாம். அந்த மாதிரி அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க கேட்டாங்க எனக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் எங்கேயாவது கேட்டாங்க இல்ல வேற இடத்துல கேட்டாங்கனாலே அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி கொடுக்கலாம். கவுன்சிலிங் கொடுக்கலாம். கவுன்சிலிங் கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சேஃப்டியான எல்லா மெஷர்ஸுமே எம்ப்ளாயி எடுக்கணும். அவங்களுடைய டியூட்டி. அதே மாதிரி வெளியிருந்து வர நபர்களாலேயோ இல்ல உள்ள இருக்க நபராலேயோ